விசுவாசிக்கிறவன் கானான் நாட்டுக்குள் நுழைந்து அரக்கர்களுடைய சொத்துக்களை எல்லாம், ஆஸ்தி எல்லாம், செழிப்பு எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொண்டான். அடி சக்க போடுற போடு. என்ன மாதிரி வாழ்க்கை பார்த்தீங்களா? தேசத்துல நிறைய அரக்கர்கள் இருக்கிறாங்க. நீங்க அனுபவிக்கிற அத்தனையும் அவன் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். உங்களுக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் அரக்கன் கையில இருக்கு. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அரக்கம் வாழணுமா, நீங்க வாழணுமா? நல்ல தீர்மானம் எடுக்கணும். அரக்கம் வாழணுமா, நீங்க வாழணுமா? ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசிக்கிறவன் கானான் நாட்டுக்குள்ள அனைத்து செழிப்புகளையும் அரக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அரக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கொடூர மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பல மனைவி, பல புருஷனோடு வாழுகிறவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைகளை பலி செலுத்துகிறவர்களை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. பேயையும் பூதத்தையும் வணங்குறவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. விசுவாசிக்கிறவன் அந்த நாட்டுக்குள்ள புகுந்து அதெல்லாம் தனக்கு சொந்தமாக்கி